சாரா நிகழ்ச்சி என்றா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது வந்து இன்னொரு நிகழ்ச்சியால வந்து என்ன செய்யாது, அது கட்டுப்படுத்தாது, அதுல சார்ந்து இருக்காது. இப்ப அதுல அந்த வேர்ட்லயே பாருங்க, வேர்டிங்லயே இருக்கு. சாரா நிகழ்ச்சி என்றா என்னண்டா வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கிறது வந்து இன்னொரு நிகழ்ச்சி வந்து தடை செய்யாது, வந்து இன்னொன்றுல வந்து தங்கி இருக்காது, அது சார்ந்து இருக்காதுன்றதுதான் சாரா நிகழ்ச்சியா இருக்கும். ரைட். இப்போ அது வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்ற இப்ப நாங்க இப்ப ஆ இந்த கோயினை சுண்டுறதுக்கும் மற்ற கோயினை சுண்டுறதுக்கும் இந்த கோயின் சுண்டினா தான் இந்த கோயின் சுண்டணும் இல்ல. ரைட். இந்த கோயினுக்கும் இந்த கோயினுக்கும் எதுவுமே சம்பந்தம் இருக்காது. ரைட். கனெக்ஷன் இருக்காது. அதாவது வந்து இது சுண்டுறா இது தனியாக தான் சுண்டணும், இது சுண்டுறா இது தனியாக தான் சுண்டணும். இது சுண்டுறதால இதுக்கு எதுவும் பாதிப்பு நடக்கும், இது சுண்டுறதால இதுக்கு எதுவும் பாதிப்பு நடக்குமாண்டா இல்ல. அப்ப அதுதான் வந்து அது ரெண்டு மணி இருக்கும், சாரா நிகழ்ச்சியா இருக்கும். அதுலயே சார் சார் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிற நிகழ்ச்சி என்ன. இப்ப உதாரணத்துக்கு இப்ப என்ன சொல்றது, இப்போ ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கிற மாதிரி இப்ப இது இது நடந்தா இது நடக்கிறதுக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இதுக்குள்ள வந்து ஆஹ், மாடு இருக்குன்னு வைப்போம். அது எருமை மாடும் பசு மாடும் இருக்குன்னு வைப்போம். ரைட். அது வந்து காலையும் வந்து ஆண் ஆண் மாடும் பெண் மாடும் இருக்கு. ரைட். இப்ப நீங்க வந்து பால் எடுக்கணும், பால் எடுக்கணும், பால் கிடைக்குது பால் கிடைக்க இல்லை என்றது இரண்டு ஆப்ஷன் இருக்குண்டா. இப்ப அங்க எரும மாடா இருந்துச்சுன்னா வந்து காளை மாடா சாரி காளை மாடா இருந்துச்சுன்னா பால் கிடைக்குமா? காளை மாடா இருந்துச்சுன்னா பால் கிடைக்குமா? இல்ல. அப்ப பால் கிடைக்கணும்னா அது என்னவா இருக்கணும், பசுமாடா இருக்கணும். அப்ப இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருது, பசுமாடா இருந்தா தான் இங்க பால் கிடைக்கும். அப்ப இங்க பால் கிடைக்கணும்ன்றதுக்கு வந்து என்ன சார்ந்திருக்கு, அங்க முதலாவது நிகழ்ச்சி வந்து சார்ந்திருக்கு. அப்ப முதலாவது நிகழ்ச்சியை நாங்க சூஸ் பண்ணிக்கல, அது என்னது காளை மாடா பசுமாடான்னு பார்த்தா தான் பசுமாடா இருந்தா தான் இங்க பால் கிடைக்கும் என்றா அது அந்த பால் கிடைக்குதுன்றது பசுமாட்டை சார்ந்து இருக்குது. இப்ப பசுமாடு இல்லாட்டி இங்க பால் கிடைக்காது. ரைட். அப்ப பால் கிடைக்கிறது வந்து பசுமாட்டு சார்ந்து இருக்குதுன்றதால பசுமாடுன்றது வந்து இங்க என்னது, பால்ன்றது பசுமாட்டை சார்ந்து இருக்குது. ஸோ அப்படி சார்ந்து இருந்துச்சுன்னா அது சார் நிகழ்ச்சிகள். ரைட். அது டிபெண்டா இருக்கும், ஒன்றுல ஒன்று தங்கி இருக்கும். இது வந்து இண்டிபெண்டா, அது வந்து என்னது, தனியான ஒன்றுல ஒன்று தங்காம, அதாவது வந்து இது இது நடக்கிறதுக்கு இது நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ரைட். அப்ப இது நடக்க போகுது இது நடக்க போகுதுண்டா ரெண்டுக்கும் வந்து சம்பந்தம் இருக்காது. ரைட். எழுதிக் கொள்ளுங்க. பரிசோதனை ஒன்றில் பரிசோதனை ஒன்றில் ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்வானது 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 வேறொரு நிகழ்ச்சியின் நிகழ்வின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது எனின் வேறொரு நிகழ்ச்சியின் வேறொரு நிகழ்ச்சியின் நிகழ்வின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது எனின் இரண்டு நிகழ்ச்சிகளும் சாரா நிகழ்ச்சிகள் எனப்படும். இரண்டு நிகழ்ச்சிகளும் சாரா நிகழ்ச்சிகள் எனப்படும். If one event does not affect another, if one event does not affect another, the two events are called independent events. The two events are called independent events. இது வந்து கட்டாயம் உங்களுக்கு கேள்விகள்ல வரும். சில நேரம் சாரா நிகழ்ச்சின்னு தந்து போட்டு இண்டிபெண்டன்ட் இவெண்ட் சொல்லி போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் சாரா நிகழ்ச்சின்னா என்ன, இப்ப வந்து இப்படி தந்திருப்பாங்க. ரைட். உதாரணத்துக்கு வந்து PA இஸ் ஈக்குவல் டு ஒன்றின் மேல் ஒன்றின் கீழ் ரெண்டு, PB இஸ் ஈக்குவல் டு ஒன்றின் கீழ் மூன்று. ரைட். A and B சாரா நிகழ்ச்சிகள் எனி independent event. If A and B are independent events, A, B ஆனது சாரா நிகழ்ச்சிகள் எனின்
இது ரெண்டையும் எழுதி போட்டு ஏ கம பி என்பன சாரா நிகழ்ச்சிகள் எனி இஃப் ஏ கம பி ஓ ஏ அண்ட் பி ஆர் இண்டிபெண்டன்ட் இவெண்ட்ஸ் முதலாவது பி ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் பி, ரெண்டாவது பி ஏ யூனியன் பி. இது ரெண்டையும் காணணும். இதுக்கு முன்னுக்கு நான் சொல்றேன், இந்த சாரா நிகழ்ச்சிக்கு நீங்க ஒரு இது எழுதிருக்கீங்க, அதுக்கு கீழே எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் அந்த சாரா நிகழ்ச்சிக்குரிய சாராம்சம். என்னன்னு இருக்குமெண்டா பி ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கும் பொதுவானது. ஏ இடைவெட்டு பி வந்து என்னவா இருக்குமெண்டா பி ஏ இன்டு பிபியா இருக்கு. ரைட், இதுதான் இது வந்து சாரா நிகழ்ச்சின்னு சொன்னா டிரெக்டா நீங்க போட வேண்டியது இதைத்தான். ரைட், சாரா நிகழ்ச்சிகள் என்று சொன்னா டிரெக்டா நீங்க பி ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இடைவெட்டு பி, பி ஏ இடைவெட்டு பி என்றது ப்ரோபாபிலிட்டி ஏ இன்டு ப்ரோபாபிலிட்டி பி பெருக்கிறதுக்கு சமனா இருக்கும். ரைட், இதை பாக்ஸ் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த கேள்வியை செய்யுங்க. இதன்படி இப்ப முதலாவது என்ன வரும்? பி ஏ இடைவெட்டு பி, ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு என்ன விட ஆன்சர் வரும்? ஆறின் மேல் ஒன்று. ஆறின் மேல் ஒன்று. அதாவது பாத்தீங்கன்னா பி ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு வந்து எங்களுக்கு தெரியும் பி ஏ இன்டு பிபி. ஆகவே ஒன்றுங்கள் ரெண்டு தர ஒன்றுங்கள் மூன்று பெருக்கினோம்னா ஆறுங்கள் ஒன்று. ரைட், பி ஏ ஒன்று பி, பி ஏ யூனியன் பிக்கு எங்களுக்கு சமன்பாடு என்ன தெரியும்? பி ஏ சக பிபி சக சாரி சாய விரிவு என்ன? ஏ இடைவெட்டு பி பி ஏ ஏ இடைவெட்டு பி. இடைவெட்டு பி. சும்மா இடைவெட்டு பி இல்ல ப்ரோபாபிலிட்டி. நாங்க இப்ப ப்ரோபாபிலிட்டியை பற்றி தான் காய்ச்சிட்டு இருக்கோம். சும்மா ஏ இடைவெட்டு பின்றது அங்க என்னத்துல தொடையில. இங்க நாங்க ப்ரோபாபிலிட்டி பற்றி காய்க்கிறோடைய பி பி ஏ, அதாவது ப்ரோபாபிலிட்டி ஏ ஒன்று பி, ப்ரோபாபிலிட்டி ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ப்ரோபாபிலிட்டி ஏ பிளஸ் ப்ரோபாபிலிட்டி பி மைனஸ் ப்ரோபாபிலிட்டி ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து தெரியும் அரை, பிக்கு வந்து தெரியும் ஒன்றுங்கள் மூன்று, சாய ஒன்றுங்கள் ஆறு. கழிச்ச மண்டங்களுக்கு எவ்வளவு வரும்? மூன்று ரெண்டு அஞ்சு, அஞ்சு ரெண்டு போனா நாலு, ரெண்டு நாலு மூன்று. சில பேர் வந்து வந்து விசிட்டர்ஸ் மாதிரி பார்த்து பார்த்துட்டு போயிடும். சில நேரத்துல வந்து சாரா நிகழ்ச்சின்னு சொல்ல மாட்டோம், அதை நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளணும். ரைட், ரைட். ஒரு கேள்வி எழுதுங்க. குறித்த ஒரு போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்களில் 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 பரீட்சார்த்தி ஏ சித்தி பெறுவதற்கான நிகழ்தகவு ஒன்றின் கீழ் ஐந்து, பரீட்சார்த்தி பி சித்தி பெறுவதற்கான நிகழ்தகவு 10 மேல் 3. The probability that candidate A will pass the examination is 1 upon 5. Right? The candidate B will pass. The probability of the candidate B will pass is 3/10. இவை ஒரு சாரா நிகழ்ச்சி என கருதி
இருவரும் சித்தி பெறுதல் கம ஒருவரேனும் சித்தி பெறுதல். இருவரும் சித்தி பெறுதல் கம ஒருவரேனும் சித்தி பெறுதல். இருவரும் சித்தி பெறுதல் கம ஒருவரேனும் சித்தி பெறுதல் என்பவற்றுக்கான நிகழ்தகவுகளை காண்போம். சார் ஓம். கேள்வியை கொஞ்சம் திரும்ப சொல்லலுமா? குறித்த ஒரு போட்டி பரீட்சைக்கு தோற்றுபவர்களில் பரீட்சார்த்தி ஏ சித்தி பெறுவதற்கான நிகழ்தகவு 5 மேல் 1 பரீட்சார்த்தி பி சித்தி பெறுவதற்கான நிகழ்தகவு 10 மேல் 3 ஆகும். 10 மேல் 3, ரைட்? அதாவது கேண்டிடேட் ஏ பாஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/5. கேண்டிடேட் பி பாஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/10, ரைட்? முதலாவது கேள்வி வந்து இருவரும் சித்தி பெறுவதற்கான நிகழ்தகவு, ரெண்டாவது ஒருவரேனும் சித்தி பெறுவதற்கான நிகழ்தகவு. இது வந்து சாரா நிகழ்ச்சி என கொண்டு செய்ய சொல்லியிருக்கு. இது சாரா நிகழ்ச்சி தான், அது உங்களுக்கு சொல்லாட்டியும் தெரியணுமே. எக்ஸாம் ஒருத்தர் இப்ப நான் எக்ஸாம் எழுதுறதுக்கும் இன்னொரு ஆள் எக்ஸாம் எழுதுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நான் எந்த பாட்டில் எழுதுவேன், அவங்க அவங்க பாட்டில் எழுதுவாங்க. ரெண்டு பேருக்கும் சார்பு இருக்கா? இல்லை. ஆகவே இது சாரா நிகழ்ச்சி என்ன கொள்கைன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதையும் நீங்க மென்ஷன் பண்ணி கொள்ளுங்க. Assume that these events are independent and find the probabilities below, both of them passing and one of them passing. முதலாவது கேள்வி both of them passing, இரண்டாவது வந்து one of them passing. ரைட். இப்போ both of them passing இல்ல ரெண்டு பேரும் பாஸ் பண்ணணும்னா அதுக்குரிய நிகழ்தகவு எப்படி காண்றது? அது என்னத்தை குறிக்குது? முதல்ல இப்ப நான் ஏபிஏ பார்ப்போம். இப்போ ப்ராபபிலிட்டி ஏ வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்கு? 1/3. 1/3 1/5 1/5 1/5. ப்ராபபிலிட்டி பி எவ்வளவு? இருக்கீங்களா? கேள்வி எழுதுறீங்களா? இருக்கிறீங்களா? ஒரு சத்தமும் இல்லை. சார் 10/3. 10/3, ரைட். இப்ப முதலாவது கேள்வி வந்து both of them passing, அதாவது வந்து இருவரும் பாஸ் பண்ணணும். ரெண்டு பேரும் பாஸ் பண்ணணும்டா அது என்னத்தை குறிக்கும்? பி ஏ இன்டர்செக்ஷன் பியா, பி ஏ யூனியன் பியா? ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏன்? ரெண்டுக்கும் பொதுவானதா நடக்க போகுது. அதாவது வந்து இவரும் பாஸ் பண்ணணும் இவரும் பாஸ் பண்ணணும்டா ரெண்டும், அதாவது இது பி ஏன்றது ஏ பாஸ் பண்றது, பி பி என்றது பி பாஸ் பண்றது. அப்ப ரெண்டு பேரும் பாஸ் பண்ணணும்னா என்னது? ரெண்டுக்கும் பொதுவானதா இருக்கணும். அதாவது வந்து பி ஏ பாஸ் பண்றது இது, பி பி பாஸ் பண்றது இது. பி ஏ பாஸ் பண்றதுன்றா இது, இது பி பாஸ் பண்றது இது. ஆகவே ஏயும் பியும் பாஸ் பண்ணணும்டா ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது தான் ஏயும் பியும் பாஸ் பண்றது. அப்ப அதான் வந்து என்னது? இன்டர்செக்ஷனா இருக்கும். அப்ப இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவானது ஏயும் பியும் பாஸ் பண்றது. இப்ப எங்களுக்கு சொல்லியிருக்கணும் என்னது? இது வந்து ஒரு சாரா நிகழ்ச்சி. ஆகவே இதுக்கு பதிலாக நாங்க என்ன போடலாம்? பிஏ இன்டு பிபி போடலாம். அதை போட்டு பிபி. ரெண்டு பேரும் எவ்வளவு வரும்? 50 மேல் 3 50/3. வரும். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. ஒருவர் ஏனும் பாஸ் பண்றது, ரைட்? ஒருவர் ஏனும் பாஸ் பண்றது, ஒன் ஆஃப் தேம் பாசிங். அதாவது வந்து ஏ பாஸ் பண்ணலாம், பி பாஸ் பண்ணலாம், அல்லது ஏயும் பியும் பாஸ் பண்ணலாம். அதாவது ஒருவர் மட்டுமன்னு சொல்லல, ஒன்லி ஒன் ஆஃப் தேம் சொல்லல, ஒருவர் ஏனும், அதாவது ஒன் ஆஃப் தேம், யாராச்சும் ஒரு ஆள் இல்ல ரெண்டு பேரும் பாஸ் பண்ணாலும் அது ஒருவர் ஒருவர் ஏனும் பாஸ் பண்றதுக்குலாம் அது அடங்கும். ஆகவே இது வந்து என்னத்தை குறிக்குது? ஏ
என்னத்தை குறிக்கும்? ஏ ஒன்றிப்பு பியை குறிக்குமா, ஏ இடைவெட்டு பியை குறிக்குமா, இல்லாட்டி வேற எதுவும் குறிக்குமா? ஏ ஒன்றிப்பு பீஸ். ஏ ஒன்றிப்பு பியை குறிக்கும். ஏ யூனியன் பி, அதாவது வந்து யாராச்சும் ஒரு ஆள். ரெண்டாயிரம் அர்த்தம், இதுல இருந்தாலும் யாராச்சும் ஒரு ஆள் தான், இதுல இருந்தாலும் யாராச்சும் ஒரு ஆள் தான், நடுவுக்குள்ள வந்தாலும் ரெண்டு பேர் பாஸ் பண்ணாலும் யாராச்சும் ஒரு ஆள் பாஸ் பண்ணி இருந்தானே. ஒருவர் மட்டுமன்னு சொல்லல, யாராச்சும் ஒரு ஆள் மட்டுமன்னு சொல்லியிருந்தா அது இந்த ஏ மட்டுமும் பி மட்டுமும் வந்திருக்கும். ஆனா இங்க என்னது, யாராச்சும் ஒரு ஆள். அப்ப இது வரப்போகுது. இப்ப இதுக்கு உங்களுக்கு தெரியுமா என்னது, பிஏ பிளஸ் பிபி மைனஸ் பிஏ இன்டர்செக்ஷன் பி. ஆக எங்களுக்கு என்ன தெரியும், இங்க வந்து ஒன்றுங்கள் 5 சக 3 10 சய 50. இப்ப எங்களுக்கு போமாசி 50 தெரியும். இங்க 10, அப்ப 10, இங்க 5 15, அப்ப 25, 3 போனா 22. ஓஸ். வேணும்னா சுருக்கியும் கொடுக்கலாம் நீங்க. 11 25. அழியினா தலையங்கப்படுங்க மரவரி படங்கள். ட்ரீ டயக்ராம், மரவரி படங்கள், ட்ரீ டயக்ராம். இதுக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் இல்ல, சும்மா நான் ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன் பாருங்க. எங்களுக்கு கட்டாயம் மரவரி படங்கள் வரும் ஒவ்வொரு ஏ பி பார்ட்லயும், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி பார்ட்ல மரவரி படம் இல்லாத கேள்வி இல்லை. ஸோ அதனால பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி பார்ட்ல மரவரி படம் இல்லாத கேள்வி இல்லை. அதனால நாங்க அதை பார்ப்போம். மரவரி படம் என்ன எப்படி இருக்குமெண்டா, உதாரணத்துக்கு ஒரு நாணயத்தை இரண்டு தரம் சுண்டுறோம். ஒரு நாணயத்தை ஒருக்கா சுண்டுறோம்டா ஒரு மரவரி படம் பெறும். இப்போ ஒரு நாணயத்தை ஒருக்கா சுண்டுறோம்டா என்னென்ன கிடைக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு கோயினை நாங்க டொஸ் பண்ணிக்கல என்னென்ன கிடைக்க வாய்ப்பு இருக்கு? பூவும் தலையும். கெட்டும் டெய்லும், பூவும் தலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில நேரம் பூவுத்தலை. ஹெச்டின்னு யூஸ் பண்ணுவாங்க, ஹெட் டெய்ல்னு யூஸ் பண்ணுவாங்க, அல்லது பூவும் தலையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப பூது கிடைக்கிறதுக்கு நிகழ்வு எவ்வளவு, தலை கிடைக்கிறதுக்கு நிகழ்வு எவ்வளவு? ரெண்டில் இரண்டுமே ரெண்டு ரெண்டு. அரையும் அரையுமா இருக்கு. நான் சொல்லியிருக்கிறேன் பிஎஸ்ன்றதான் எங்களுக்கு என்னது, சாம்பிள். அதாவது வந்து மாதிரி வழியின் மொத்த நிகழ்வுகளுக்கு என்னவா இருக்கும், ஒண்டா இருக்கும். ரைட், இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். வைப்பே மொத்தம் ஒண்டா இருக்கணும்னா இப்ப ஒரு நாணயத்தை சுண்டேக்குல எங்களுக்கு மாதிரி வழியில் என்னென்ன விட வாய்ப்பு இருக்கு? எஸ் வந்து எங்களுக்கு என்ன, ஹெட்டும் டெய்லும். ஆகவே எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்னது, மொத்தமா கூட்டம் ஒன்று வரணும்னா இது அரையா இருக்கணும், இதுவும் அரையா இருக்கணும். ப்ரொபாபிலிட்டி ரைட், இது இந்த ப்ரொபாபிலிட்டி வந்து அரையா இருக்கணும், இது இந்த ப்ரொபாபிலிட்டி அரையா இருக்கும். ரெண்டையும் கூட்டினா எங்களுக்கு கொண்டு வரும் பிஎஸ். சாம்பிள் ப்ரொபாபிலிட்டி வந்து ஒன்று முழுசா நடக்கும் என்றதுதான் சாம்பிள். ரைட், இப்ப நாங்க வந்து ரைட் இப்ப நாங்க வந்து நாணயத்தை ரெண்டு தரம் அதே நாணயத்தை திருப்பியும் சுண்ட போறோம். ரைட், அப்ப இது வந்து நாங்க என்ன போடுவோம், ஃபர்ஸ்ட் அட்டம் போடுவோம், முதலாவது தடவை ஃபர்ஸ்ட் அட்டம். ரைட், இப்ப நாங்க ரெண்டாவது தடவை நாணயத்தை சுண்ட போறோம். இப்ப நான் சொல்றேன் முதலாவது தடவை நாணயத்தை சுண்டி தலை விழுந்து ரெண்டாவது தடவை என்ன விழ வாய்ப்பு இருக்கு? தலை அல்லது பூஸ். தலையாம இருக்க வாய்ப்பு இருக்கு, பூவாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அவை தலையாம இருக்க வாய்ப்பு இருக்கு, பூவாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப முதலாம் தடவை தலை விழுந்து ரெண்டாம் தடவை பூ விழுக வாய்ப்பு இருக்கு, அல்லது முதலாம் தடவை பூ விழுந்து ரெண்டாம் தடவை தலை விழவோ அல்லது ரெண்டாம் தடவை பூ விழவோ வாய்ப்பு இருக்கு. இது வந்து செகண்ட் அட்டமா இருக்கு, ரெண்டாம் தடவை. ரைட், இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு நாணயத்தை சுண்டைக்குள்ள தலை விழுறதுக்கும் பூ விழுறதுக்கும் என்ன இது? இப்ப இது இது ஒரு நாணயத்தை சுண்டுறேன். அப்ப இது என்ன நிகழ்வு என்ன இருக்கும், தலை விழுறதுக்கும் பூ விழுறதுக்கும் மொத்த நிகழ்ச்சி இவ்வளவுக்கு மொத்த நிகழ்ச்சி என்ன? இப்ப நான் கதைக்கிறது இந்த நீல கலர் இதுக்கு மட்டும். இவ்வளவுக்கு மொத்த நிகழ்ச்சி எவ்வளவு? எஸ், ஹெச்சும் டீயும் விழ போகுது. அப்ப ஹெட்டும் டெயிலும் விழ போகுது. அப்ப இதுக்குரிய மொத்த நிகழ்ச்சி எவ்வளவு? ஒன்று. ஆகவே தலை விழுறதுக்கும் பூ விழுறதுக்கும் எவ்வளவு எவ்வளவு நிகழ்வு வரும்? அரை 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 வரும். ரெண்டிலும் அரை அரை வரும். ஒன், அதாவது வந்து காஃப் காஃப் வர போது எல்லாம் அடவும். ரைட், இப்ப இரண்டு நிகழ்ச்சியை நாங்க ஒண்டாக்கி கதை கேட்கல எங்களுக்கு
சாம்பிள்ஸ்ல மாதிரி வழியில் எத்தனை நிகழ்ச்சி இருக்க போகுது? எஸ். முதலாவது நிகழ்ச்சி எப்படி இருக்கும்? ஹெச் ஹெச்சா நடக்கலாம். ரைட். ரெண்டாவது நிகழ்ச்சி என்னவா இருக்கும்? ஹெச் டீயா இருக்கலாம். அதாவது ஹெச் டி. முன்னு பின்னு எழுதுறதுல வித்தியாசம் இருக்கு. அடுத்த ரெண்டாம் நிகழ்ச்சி, மூன்றாம் நிகழ்ச்சி என்ன? டி ஹெச்சா இருக்கலாம். ரைட். அடுத்தது வந்து டிடியா இருக்கலாம். அதாவது பூவும் பூவும் விழுகிற மாதிரி இருக்கலாம். அப்ப மாதிரி வழியில் இப்ப எங்களுக்கு மொத்தம் இருக்க போற நிகழ்ச்சி 4 நிகழ்ச்சி. 2 தடவை நாங்க சுண்டுறோம்டா 4 நிகழ்ச்சி. இது எப்ப? 2 வித்தியாசமான நாணயங்களை ஒரே தடவையில சுண்டினா வர்ற நிகழ்ச்சி தான் இந்த சாம்பிள். ஓமா இல்லையா? ஒரே நாணயத்தை திரும்ப திரும்ப சுண்டினோம்டா எனக்கு தலை பூ, திருப்பி தலை பூ தான் வரப்போகுது. ரைட். ஒரே நாணயத்தை திரும்ப திரும்ப சுண்டினோம்டா. இது வந்து 2 நாணயத்தை ஒரே தரத்துல சுண்டினேன்டா என்ன நடக்க போகுது? ஒருக்கா தலை விழுந்து 2வது நாணயத்துல தலை விழலாம். ஒருக்கா தலை விழுந்து 2வது நாணய பூ விழுந்து 2வது நாணயத்துல தலை விழலாம். அப்படி நடக்கலாம். ரைட். இப்ப ஒரே தடவையில சுண்டைக்குல எனக்கு ரெண்டுலயுமே ஹெட் ஹெட்டா விழுறதுக்கான நிகழ்தகவு என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? 4ல் 1. மொத்தமா இங்க பாருங்க, சாம்பிள்ல 4 நிகழ்ச்சி இருக்கு. மொத்தம் 4. அப்ப 4ல் 1 தான் இது. இது 4ல் 1, இது 4ல் 1, 4ல் 1, 4ல் 1, அவ்வளோத்தையும் கூட்டினா 1 வரும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்? இத இதால பெருக்கணும். பெருக்கினா எங்களுக்கு 4ன் மேல் 1. அதே மாதிரி திருப்பி இதால பெருக்கணும்னா எங்களுக்கு இங்க வரும் 1/4. இது வந்து ஹெட்டும் டெய்லும் விழுகிறது. இங்க வந்து டெய்லும் ஹெட்டும் விழுகிறது வந்து எங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த அறையால பெருக்குவோம். அப்ப 1/4. இந்த அறையால பெருக்குவோம் 1/4. ஆகவே எங்களுக்கு பாருங்க, இப்ப மொத்தமா கூட்டினோம்னா எங்களுக்கு இது விழா கூட்டினா எங்களுக்கு வந்து மொத்த நிகழ்ச்சி 1 வரும். அதான் சாம்பிள். இந்த மாதிரி வழி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு HH HT TH TT இவ்வளோத்தையும் சேர்த்து எங்களுக்கு கொண்டு வருவோம். ஆகவே இது 1/4 1/4 1/4 1/4 4 பிரிச்சு 1 தான் 1. அப்ப பிரிச்சு செஞ்ச மாட்டா எங்களுக்கு உங்களுக்கு என்னது முழுசா வரும். ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க இதை.
எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? ஆம் சார். ஓகே, நான் 2015ஆம் ஆண்டு கேள்விய பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பேப்பர் இல்லாதாக்கள் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப தமிழ் மீடியக்காரங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தேவையானதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த கிளியர் இல்லாம இருக்கா இங்கிலீஷ் மீடியத்துக்கு? இங்க வர. ஓகே, ரைட். இதான் கேள்வி. பாப்போம். தேவையான பக்கத்தை நீங்க 2 விரலால ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜூம் வரும். ஸோ நீங்க பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு கேள்வியில ஒரு பெட்டியில் ஒரே அளவுள்ள ஒரே வகை பழப்பானங்கள் 5 போத்தல்கள் உள்ளன. ரைட். அவற்றில் 2 காலாவதியானதாக இருக்கும், அதேவேளை மீதி 3 போத்தல்கள் காலாவதியாகும் தருவாயில் உள்ளன. ரைட். 2 டேட் போயிட்டு எக்ஸ்பயர் ஆயிட்டு, இன்னும் 2 வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது. ரைட். ஆய்வுக்கூட உதவியாளர் ஒருவர் பெட்டியிலிருந்து எழுமாறாக ஒரு போத்தலை வெளியே எடுத்து அதனை மீண்டும் இடாமல், ரைட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டில் எடுத்துட்டு வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட், ரைட், அதை வந்து திருப்ப வைக்காம அந்த பொட்டில் எடுத்தவர் அதை வெளியில வச்சுட்டு வேறொரு போத்தலை திருப்பி எடுக்கிறார். ரைட். இவ்வெழுமாற்று சோதனைக்கு உரிய மாதிரி வெளியை வகை குறிப்பதற்கு தயாரித்த ஒரு பூரணமற்ற நெய்யரி உருவில் காட்டப்படுகிறது. இங்கு E1 E2 ஆகியவற்றின் மூலம் காலாவதியான போத்தல்களும் N1 N2 N3 ஆகியன காலாவதியாகும் தருவாயில் உள்ள போத்தல்களையும் குறிக்கிறார். ரைட். மாதிரி வழியை நெய் எரிப்பதில் குறிக்கட்டா. ரைட். கிரிட்ல வந்து ஸ்பேஸ் இண்டிகேட் சாம்பிள் ஸ்பேஸ் இன் த கிரிட் யூசிங் எக்ஸ் மார்க். ரைட். எக்ஸ் மார்க்ஸ் அவங்க சொல்லும் போது நீங்க எக்ஸ் தான் போடணும். இந்த புள்ளி வச்சு கொண்டு இல்லை. ரைட். இப்ப சொல்லுங்க, எங்களுக்கு ரைட் இப்ப இதுல எந்த இடத்துல நாங்க இதுகள் போட மாட்டோம்? மூளை விட்டத்துல நாங்க குறிப்போமா குறிக்க மாட்டோமா? மூளை விட்டதுல குறிக்க மாட்டோம். குறிக்க மாட்டோம். என்ன காரணம்? இப்ப நான் ஈவன் எடுத்துட்டேன்டா திருப்ப அதே 2ஆம் தடவை எடுக்க ஈவன் எடுப்பனா? இல்ல இருக்கு, எடுக்க மாட்டேன். ஆகவே நான் ஈவன் எடுத்தா ஈவன் எடுக்க மாட்டேன். அப்ப இந்த மூளை விட்டத்துல குறிக்க மாட்டேன். ஆகவே இந்த இதுல இப்படி இதெல்லாம் குறிச்சிட்டு போவேன். ரைட். ஈவன் எடுத்துட்டா முதலாவதுல வந்து E2 எடுக்கலாம். அதாவது வந்து 2ஆவதுல ஈவன் எடுக்கிறேன்னா முதலாவதுல ஈவனை தவிர்த்து மிச்சம் எல்லாத்துக்கும் குறிப்பேன். அதாவது ரைட். இல்லாட்டினா இந்த பக்கத்தால் குறிச்சிட்டு போறேன். இந்த பக்கத்தால் குறிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நினைவுக்கு. ரைட். அதாவது முதலாவதுல நான் ஈவன் எடுத்தேன்டா 2ஆவதுல ஈவன் எடுக்க இயலாது. எடுத்த ஈவனை நான் எடுத்து வெளியில வச்சுட்டேன். ரைட். எக்ஸ்பயர் ஆன ஒன்று எடுத்து வெளியில வச்சுட்டேன். அப்ப அதை தவிர்த்து மிச்சம் எல்லாம் எடுக்கலாம் திருப்பி 2ஆம் தடவை எடுக்கையில் வந்து E2 எடுத்திருக்கலாம், N1 எடுத்திருக்கலாம், N2 எடுத்திருக்கலாம், N3 எடுத்திருக்கலாம். முதலாவதுல நான் E2 எடுக்கிறேன்டா. ரைட். அப்ப 2ஆவதுல ஈவன் எடுக்கலாம். முதலாவதுல E2 எடுத்துட்டேன், 2ஆவதுல திருப்பி E2 எடுக்கலாமா?
இல்ல இல்ல எடுக்க இயலாது. ஏனென்றா நான் எடுத்ததை வெளியில வச்சுட்டேன். ஆக இந்த இடத்துல வராது. அப்ப இங்க வரும், இங்க வரும், இங்க வரும். அது மாதிரி N1 எடுக்கிறேன். ரெண்டாவதுல E1 எடுக்கலாம், ரெண்டாவதுல E2 எடுக்கலாம். N1 இங்க எடுத்துட்டா திருப்பி N1 எடுக்கலாமா இங்க? இயலாது. இயலாது. ஆகவே இங்க இப்படி வரும். அதே மாதிரி N2க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வராது. N3க்கு பாத்தீங்கன்னா மேல இந்த மூலைவிட்டத்தில் வராது. ஆகவே இந்த மூலைவிட்டத்துக்குள்ள இருக்கிற இந்த கோடுகள் எதுவும் எங்களுக்கு வராது. ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா வெளியே எடுத்த இரு போத்தல்களும் காலாவதி ஆன போத்தல்கள் ஆகும் எனும் நிகழ்ச்சியை நெய்யறியில் சுற்றி அடைத்து காட்டி அதன் நிகழ்தகவை காண்க. ரைட்? ரெண்டுமே வந்து காலாவதி, வெளியில எடுத்த ரெண்டு போத்தலுமே காலாவதியா இருக்கணும், எக்ஸ்பயரா இருக்கணும். எது எது வரும்? ரெண்டுமே எடுத்த ரெண்டுமே எக்ஸ்பயர். அதாவது எக்ஸ்பயர் குறிக்கிறது வந்து இ. ஆகவே E1 E2 மட்டும் கொண்டிருக்கிறது எது? ரெண்டு போத்தலும் 20 எக்ஸ்பயர் மேல் ஆகிருக்கும். 2. விளங்கல? 20 மேல் 2. 20 மேல் 2, அதாவது வந்து ரெண்டு போத்தலும் எக்ஸ்பயர் ஆயிருக்கணும்டா. இதுகும் இதுகுமா தான் இருக்கும். ஏன்? எங்களுக்கு தெரியும் இங்க E1 எடுத்து இங்க E2 எடுத்தா தான் ரெண்டும் எக்ஸ்பயர் ஆன போத்தில், இங்க E2 எடுத்து இங்க E1 எடுத்தா தான் ரெண்டும் எக்ஸ்பயர் ஆன போத்தில். இங்க E2 எடுத்து N1 எடுத்துனேன்டா ஒன்று எக்ஸ்பயர் ஆயிருக்கும், ஒன்று வந்து நல்ல பாலவதியாக தருவாயில் இருக்கிற போது, அதாவது இப்ப நியூவா தான் இருக்கும் அது என். ரைட்? அப்ப அதனால அது எங்களுக்கு வராது. ஆகவே மொத்தம் வந்து எங்களுக்கு எத்தனை நிகழ்ச்சி இருக்கு? 20. 2 4 6 8 10 10 10 20. ஆகவே 20 மேல் எங்களுக்கு தெரியுமா என்னது? 2. ஆகவே 1/10. ரைட்? பாருங்க எவ்வளவு சிம்பிளான இது. கிரேட்ல குறிக்கிறது வந்து சின்ன சிம்பிளான வேலை. உங்களுக்கு மார்க்ஸ் சொல்லியா வந்து நேரும் நிற்கும். ரைட்? அடுத்தது பார்ப்போம். உதவியாளர் இவ்வாறு வெளியே எடுத்த போத்தல்கள் இரண்டையும் திரும்பி பட்டியலில் எழுதுகிறார். ரைட்? இப்ப திருப்பி பட்டியல போட்டாச்சு. அதன் பின்னர் ஆய்வாளர் ஒருவர் எழுமாறாக அப்பெட்டியிலிருந்து ஒரு போத்தலை வெளியே எடுத்து அதில் உள்ள பானத்தில் உள்ள குறித்த பாக்டீரியா இனம் இருக்கின்றதான சோதிக்கிறார். ரைட்? அந்த அந்த அதுக்குள்ள வந்து இப்போ ஒரு பாட்டில வெளியில எடுக்கிறேன். ரைட்? பாட்டில வந்து வெளியில எடுத்துட்டு அதுல வந்து ஒரு சர்டன் பாக்டீரியா வந்து உள்ள இருக்குதா என்று, அதன் பிரசன்ஸ் இருக்குதான்னு சொல்லி பார்க்கினம். ரைட்? இவ்வெளுமாட்டு சோதனைக்குரிய பூரணமற்ற ஒரு மரவரைபடம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இங்கு ஈயின் மூலம் போத்தல்கள் காலாவதியாக ஆதலும் எண்ணின் மூலம் போத்தல் காலாவதியாகும் தருவாயில் உள்ளன உள்ளமை உள்ளமையும் பியின் மூலம் பாக்டீரியா இனம் அடங்கியிருத்தலும் பி டேஸின் மூலம் பாக்டீரியா இனம் அடங்கி இருக்காமையும் காணப்படுகின்றன. ரைட்? இப்ப பாருங்க மொத்தம் எத்தனை போத்தல்கள் எங்கள்கிட்ட இருக்கு? அந்த இதுக்கு இல்ல, மொத்தம் எத்தனை போட்டல் இருக்கு? ஒரு பெட்டிக்குள்ள இப்ப எங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை போட்டல் இருக்கு? இ- ஆ 20. வடிவா பாருங்க. 20 சார் 5. நிகழ்ச்சி. 5 போட்டில் தான் 20 நிகழ்ச்சி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா 20 நிகழ்ச்சின்றது என்னது? 5 போட்டில் நான் ஒரு போட்டில் எடுக்கிறதுக்கான நிகழ்வு சொல்லி அதை வெளியில வச்சுட்டு திருப்பி ரெண்டாம் தடவை எடுக்கிறன்றதுதான் மொத்தமா எனக்கு 20 நிகழ்ச்சி வருது. ரைட்? ஆனா என்ன, அந்த பெட்டி இருக்கிற போட்டில் வந்து எத்தனை? 5. இப்ப 5 போட்டில்ல நான் எழுமாறா ஒரு போட்டில் எடுக்கிறேன். அந்த போட்டில் பாக்டீரியாவை இருக்கணும்டா, சாரி என்னது, எழுமாறா எடுக்கிற போட்டில் காலாவதியான போட்டில் இருக்கணும்டா. மொத்தம் எத்தனை போட்டில் காலாவதியா இருக்கு? 5 போட்டில். இப்ப இதுக்குள்ள 5 போட்டில் இருக்கு. 1 2 3 5 2. 4 போட்டில், 5 போட்டில் இருக்கு. இதுல இருந்து நான் ஏதாச்சும் ஒரு போட்டில் எடுக்கல, அது காலாவதியா இருக்கணும்னா என்னவா இருக்கும்? மொத்தம் 5, அதுல காலாவதியானதுக்கான நிகழ்தகவு என்ன? 2 போட்டில். 2. இரண்டு போட்டில் எக்ஸ்பயர் ஆயிருக்கு. ரைட்? அப்ப 2 போட்டில் எக்ஸ்பயர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 2 போட்டில் காலாவதியா இருக்கு. 2 பாட்டில்ஸ் வந்து எக்ஸ்பயர்டுன்னு சொல்லியிருக்கு. அப்ப 2 பாட்டில் வந்து காலாவதியா இருக்குண்டா எனக்கு தெரியும் 5 இ என்றது என்னது? எக்ஸ்பயர் ஆனது. 5ல 2 பங்கு பழுதா போனது. ஆகவே புதுசா இருக்கிறது என்னது? பழுதா போற தரவாயில், அதாவது இன்னும் பழுதாக இல்லைன்றது எவ்வளவு? 5 மேல் 5 3. 5 3. எப்பயும் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், மரவரி படத்துல இந்த ஒரே ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம் போய்க்கல, ஃபர்ஸ்ட் அட்டம்ல இருக்கல ஒவ்வொரு மரவரி படத்திலையும் இப்படி இந்த இது இருக்குதான். இந்த இதுல வந்து நாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்திலையும் வந்து ஒவ்வொரு ட்ரீலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரீ இருக்குதானே, ஒவ்வொரு ட்ரீன்ற இதுலயும் வந்து
இது ரெண்டையும் கூட்டைகள் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்று வரும். எதை கூட்டினாலும் ஒன்று வரும். அப்ப அதை நீங்க ஃபில் பண்ற மாதிரி வைக்கணும். ரைட்? இந்த ட்ரீ டயக்ராம்ல வந்து இதையும் கூட்ட ஒன்று வரும். அதே மாதிரி இப்போ இங்கால போட்டீங்கன்னா இதையும் கூட்ட ஒன்று வரும். இங்கால வந்துச்சுன்னா இதையும் கூட்ட ஒன்று வரும். கட்டாயம் அது இருக்கும். ரைட்? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 மேல் 3. இப்போ எனக்கு தெரியும் இது எக்ஸ்பயர் ஆனது எக்ஸ்பயர் ஆகாது. ரைட்? இப்போ அவனே சொல்றான் அதுல எக்ஸ்பயர் ஆனதுல பாக்டீரியா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு வந்து 1/4. அப்ப இல்லாம இருக்கிறதுக்கு எவ்வளவு வரும்? 4/3. 4/3. பாக்டீரியா 3. இருக்கிறதுக்கு வந்து 4/1. பாக்டீரியா இல்லாததுக்கு 4/3. ஏனென்றா இந்த ரெண்டு நிகழ்தகவையும் கூட்டினா எங்களுக்கு கொண்டு வரணும். இது ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது இல்லாதன்றது. அப்ப அதுக்கு கொண்டு வரணும். ஆகவே இந்த 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 சாம்பிள் எடுக்கல இதுக்குள்ள வந்து இருக்கிற நிகழ்ச்சிகள் வந்து கூட்டைகள் கொண்டு வரணும். ஆகவே இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 1/4. இது 4 சாரி 4/1. இது வந்து 4/3 இருக்கும். ரைட்? இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூல பாக்டீரியா இல்லாம இருக்கிறது வந்து 20/19. பாக்டீரியா இருக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளவு? 20/1. 20/1. ரெண்டையும் கூட்டினா எங்களுக்கு கொண்டு வருவோம்னு சொன்னார். அவ 20/19 20/1 கூட்டினா தான் 20/20 வரும். ஆகவே 1 வரும். ரைட்? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா முதலாவது மரவரி படத்துல குறிக்கட்டா குறிச்சாச்சு. வெளியே எடுத்த போத்தலில் உள்ள பானத்தில் பாக்டீரியா இனம் அடங்கி இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ரைட்? பாக்டீரியா இருக்கணும். எங்கெங்க இருக்கு பாக்டீரியா இருக்கிறது? பியா பி டேஸா பாக்டீரியா இருக்கிறது? பீஸ். பி. அதாவது பி இருக்கிறது எங்கெங்க? இதுல ஒரு பி இருக்கு. வேற எங்க என்னோட இடத்துல எங்க இருக்கு பி? அதுக்கு கீழே இருக்கு. இதுல இருக்கு பி இருக்கு. ரைட்? அப்ப இங்க பாத்தீங்கன்னா பாக்டீரியா அடங்கி இருக்கிறதுக்கான நிகழ்தகவு அதாவது பாக்டீரியா இருக்கணுமெண்டா பிபி இருக்கணுமெண்டா அது என்னென்ன நிகழ்தகவா இருக்கும்? பிஇ இன்டு பிபியா இருக்கலாம். அதோட பி என் இன்டு பிபியா இருக்கலாம். ரைட்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாக்டீரியா வந்து இதுல இருக்கணும்டா காலாவதியாகி பாக்டீரியா இருந்திருக்கலாம். காலாவதியாகாம பாக்டீரியா இருந்திருக்கலாம். ரெண்டு விதமா பாக்டீரியா எங்களுக்கு வரும். அவ காலாவதியாகி பாக்டீரியா இருந்திருக்கலாம். காலாவதியாகாம பாக்டீரியா இருந்திருக்கலாம். அவை காலாவதியாகி பாக்டீரியா இருக்கிறது எவ்வளவு? 2/5 தர 1/4. சாக காலாவதி ஆகாம பாக்டீரியா எக்ஸ்பயர்ட் ஆகாம பாக்டீரியா இருக்கிறது எவ்வளவு? 3/5 தர 19/20. இப்ப எங்களுக்கு பெருக்கணும் எவ்வளவு வரும்? 20/2 சக 40 இது எத்தனை வரும்? 57. ஆகவே போமாசி 40. சார், அது வந்து 5/3. ஆ சார், அதுல வந்து 5/3 தர ஆ 20/1 தானே? 20/1 சாரி. ஆகவே எங்களுக்கு மேல வரப்போகுது இதுல 100/3. ஆகவே மொத்தம் 100. இங்க 5. ஆகவே 10 சக 8. 18/100. நீங்க வேணும்னா மேலே சொல்லி கொடுக்கலாம். 18 அது 3 தானே? சாரி 3. 13. 8 இல்லை இது 3. எழுதி கொள்ளுங்க. விளங்காடி கேளுங்க. சின்ன கேள்விகள் தான் பாருங்க. சும்மா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சரி. விளங்காடி கேளுங்க. ஆஷிஃபா விளங்கிட்டா?
விளங்கிட்டா இல்லையா? விளங்கிச்சு சார். ஓகே. ஓகே, அதை செஞ்சா இந்த பேப்பரை பாரு. 2016 ஓ 2016ஆம் ஆண்டு பேப்பர். ஏ பா ஃபர்ஸ்ட் பார்ட்ல, பி பார்ட்ல 4வது கேள்வி. கேள்வி இல்லாத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இங்கிலீஷ் மீடியக்கார ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டியில் ஒரு பெட்டியில் 3 சிவப்பு நிற டென்னிஸ் பந்துகளும் ஒரு பச்சை நிற டென்னிஸ் பந்தும் உள்ளன. ரைட். அதாவது வந்து கிரீன் த்ரீ ரெட் டென்னிஸ் பால்ஸும் 1 கிரீன் டென்னிஸ் பாலும் இருக்கா. ரைட். பெட்டியிலிருந்து ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்டு அதன் நிறம் குறிக்கப்பட்டு திரும்ப அது இடப்படுகிறது. அதை பார்த்துக்கொள்ளுங்க. திரும்ப ரிட்டர்ன் பேக், அதாவது வந்து திரும்ப வந்து அதை போடணும். ரைட். அப்போ திரும்ப வந்து அந்த இதை வந்து இடையணும். அப்போ திரும்ப அது வந்து இடப்படுகிறது, திரும்ப இடப்படுகிறது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ரைட். ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். A ball is thrown from the box again and its color recorded. The ball is thrown from the box. Its color recorded and put it back. Right. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து அந்த திரும்ப இன்னொரு பந்து எடுக்கணும். மறுபடியும் பெட்டியிலிருந்து ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்டு அதன் நிறம் குறிக்கப்படுகிறது. பந்துகளை வெளியே எடுத்தல் எழுமாறாக நடைபெறுது. ரைட். எங்களுக்கே தெரியாது, கண்ணை கட்டிட்டு எடுக்கிற மாதிரி இல்லாட்டி கையை உள்ள விட்டு தெரியாம எடுக்கிற மாதிரி. உரிய மாதிரி வழியே தரப்பட்டுள்ள நியரி எக்ஸ் வச்சு குறிக்கட்டா. அப்ப இங்க எல்லாத்துக்கும் எக்ஸ் வருமா வராதா? எல்லாத்துக்கும் வரும். எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா நாங்க எடுத்ததை வந்து திருப்பி என்ன செஞ்சிட்டோம், திரும்ப அதுல இடப்படுது. எடுத்ததை வந்து நாங்க திரும்ப விட்டுட்டோம். அதால வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குள்ளயுமே R1 எடுத்தா திருப்பி R1 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு. அப்ப ஆகவே எல்லா இடத்துலயும் எக்ஸ் வரும். ரைட். முதலாவது சரி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் பச்சை நிற பந்தை வெளியே எடுப்பதற்குரிய நிகழ்ச்சியை காணட்டாம். ரைட். அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சுண்டா ஒருக்காவும் எடுத்திருக்கலாம், 2 தடவையும் எடுத்திருக்கலாம். ரைட். பச்சை ஒருக்கா எடுக்கணும், பச்சை ஒருக்கா எடுபட்டிருக்கணும்டா எந்த இது வரும். சார் அதுல வந்து சிவப்புங்கிறத தவிர மத்த எல்லாம் வரும் சார். இவ்வளவும்
இவ்வளவும் வரும். ஓமா இல்லையா? ஓஸ் ஓ, இதை நீங்க கீரைக்குள்ள வந்து எப்படி கீறணும்டா ஒரு நேர்கோடு மாதிரி ஃபுல்லா பாக்ஸ் அடிச்சு விடலாம். அப்படி இப்படி எடுத்து இப்படி எடுத்து இவ்வளவு வரும். ரைட். அப்ப உங்களுக்கு நிகழ்தகவு என்ன? அதாவது பாத்தீங்கன்னா முதலாவதுல பச்சை எடுத்தா சரி, பச்சை எடுத்தா ரெண்டாவது சிவப்பு எடுக்கலாம், சிவப்பு எடுக்கலாம், சிவப்பு எடுக்கலாம், ஈவன் பச்சையும் எடுக்கலாம். ஒரு தடவை ஏறும் என்று சொல்லியிருக்கு. அப்ப ரெண்டு தடவையும் எடுத்துக்கொள்ளலாம் பச்சை. அது மாதிரி ரெண்டாம் தடவை பச்சை எடுத்தாலும் இங்க சிவப்பு எடுத்துக்கலாம், சிவப்பு எடுத்துக்கலாம், சிவப்பு எடுத்துக்கலாம், அல்லது பச்சையே எடுத்துக்கலாம். அப்ப மொத்தம் எவ்வளவு? 20 மேல் 8 வடிவப்பா எண்ணி பாருங்க. 20 ஆண்டு தான் கவனம் என்ன பிள்ளை விடுறது. 16 மேல் 7 சார். 16 மேல் 7 எட்டாம் அது அது 7. அதுல எட்டும் எட்டும் பேர் அது பாருங்க. இங்க 1 2 3 4 இது பொதுவானது. அப்ப ஆகவே 5 6 7 ஆகவே 16 மேல் 7 கவனையின பிள்ளைகள் குறைக்கணும். தெரிஞ்சிருந்தும் இப்படியான பிள்ளைகள் வரும் சில நேரம். ரைட். அது அது அந்த ஃபோல்ஸால உங்களுக்கு தான் இல்லாம போகும் இல்லை. இம்மூன்று பந்து இம்மூன்று சிவப்பு நிற பந்துகளில் இரண்டில் ஒவ்வொன்றின் மீது எக்ஸ் என்ற எழுத்தும் எஞ்சியுள்ள சிவப்பு நிற பந்து பச்சை நிற பந்து ஆகிய ஒவ்வொன்றின் மீதும் பை என்ற எழுத்தும் குறிக்கப்பட்டுள்ளன. மேற்குறித்த எல்லா வெளியே எடுத்தல்களிலும் பந்து மீது உள்ள எழுத்தும் குறிக்கப்படுவதாக கொள்வோம். ரைட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப மூன்று நிறப்பந்துகள்ல இரண்டுல வந்து ஃபர்ஸ்ட் இரண்டுல அது R1 R2 இருக்கலாம், இல்ல R1 R3 இருக்கலாம். மூன்றுல இரண்டு பந்துக்கு வந்து எங்களுக்கு எக்ஸ் என்ற இதை வந்து குறிக்கணும். ரைட். அடுத்தது எஞ்சி இருக்கிற மூன்று சிவப்பு பந்துல மூன்று ரெட் பால்ல ரெண்டு பால்ல வந்து நாங்க எக்ஸ் என்று குறிச்சிட்டோம். ஆகவே மிஞ்சி இருக்கிற ஒரு ரெட் பால்லையும் ஒரு கிரீன் பால்லையும் y என்று குறிக்கிறோம். ரைட். அங்க இருந்து நாங்க ஒருக்கா எடுக்கிறோம், ரெண்டு தடவை எடுக்கிறோம்ன்ற எல்லா டைம்லயும் அந்த எக்ஸ் ஒய் என்றதும் குறிக்கப்படுதா. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலாவது தடவையில நாங்க கையை விட்டு எடுக்கல, அது எக்ஸா இருக்கலாம் அல்லது என்னவா இருக்கலாம், பையா இருக்கலாம். மொத்தம் எத்தனை பந்தங்கள்ட்ட இருக்கு? மொத்தம் அந்த பேக்கெட்டுக்குள்ள எத்தனை பந்து இருக்கு? 4 பந்து 4 பந்துகள். 4 பந்துல எக்ஸுக்கு எத்தனை எத்தனை பந்துக்கு நான் எக்ஸ் குறிக்கிறோம்? இரண்டு பந்து குறிக்கிறோம். அப்ப மொத்தம் 4 பந்து, அதுல 2 பந்துக்கு எக்ஸ் குறிக்கிறோம். அது மாதிரி மொத்தம் 4 பந்து, அதுல 2 பந்துக்கு பை குறிக்கிறோம். ஆகவே எக்ஸ் எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? அரை. y எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? அரை. 2 ரைட். அதை சுருக்கி எடுத்தோம்னா 2 அப்ப அதைத்தான் இங்க தந்திருக்கிறான். இந்த எக்ஸ் எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு அரை, y எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு அரை. ரைட். இப்ப எடுத்ததை திருப்பி கொண்டு வச்சிருந்தானே, அப்ப திருப்பவும் பேக்கெட்டுக்கு எத்தனை பந்து இருக்கு? 2 எடுத்த பந்தை திருப்ப உள்ள கொண்டே வச்சுட்டான். அப்ப வச்சோம்னா திருப்ப பாக்கெட்டுக்குள்ள எத்தனை பந்து இருக்கும்? 4. 4 பந்து இருக்கும். 4 பந்துல இப்பயும் திருப்பி எக்ஸ் குறிக்கப்பட்டது எத்தனை பந்து இருக்கும்? 2. அப்ப 4 மேல் 2 இங்க என்னது? இங்கேயும் அரைதான் இருக்கும், இங்கேயும் அரைதான். இப்ப நிகழ்தகவு அதே மாதிரி இங்கேயும் அரைதான் இருக்கு நிகழ்தகவு, இங்கேயும் அரைதான் இருக்கு. இந்த அரை போட்டது விளங்கிட்டா? ஓஸ் ஓ, அதாவது எக்ஸ் எடுக்கிறதுக்கும் y எடுக்கிறதுக்கும் சரி சமனான நிகழ்தகவுகள். அதாவது எக்ஸ் எடுக்கிறதுக்கும் அரைதான், y எடுக்கிறதுக்கும் அரைதான். எக்ஸ் வந்து எக்ஸுக்கும் ஹாஃப் தான் நிகழ்தகவு. சரிக்கிற வாசி. ஏனென்றா அங்கேயும் 2 பந்து இருக்கு, இங்கேயும் 2 பந்து இருக்கு. ஆகவே இதை நாங்க வச்சிட்டோம் என்றா, உதாரணத்துக்கு நாங்க இந்த எடுத்ததை ஒன்றை நாங்க வெளியில வச்சிட்டோம் என்றா, இப்ப அது எக்ஸா இருந்துச்சுண்டா இங்க என்னவா இருக்கு நிகழ்தகவு? மொத்தம் இப்ப எத்தனை பந்து தான் இருக்கு? இதுக்கு இல்ல, ரெண்டாவது தரம் எடுக்க போய்க்கல, 3 பந்து தான் இருக்கு. ரைட். அதுல முதலாவது எடுத்தது எக்ஸா இருந்துச்சுண்டா திருப்பி இருக்கிறது என்னவா இருக்கு? 3 மேல் 1 தான் இங்கே இருக்கு. முதலாவது எடுத்து தான். ரைட். அதை பார்ப்போம் ஒருக்கா. ரைட். அது 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 அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துட்டுன்னா பார்ப்போம். ரைட். இங்க பார்ப்போம். இப்போ வந்து பாருங்க, நான் சொல்றேன் அதுக்குள்ள ஒரு பந்து எடுக்கிறேன் தானே. இப்ப இதுக்குள்ள ஒரு பை இருக்கு. 1 2 3 4 எக்ஸ் எக்ஸ் y என்று 2 பந்து இருக்கு. ரைட். எக்ஸ் எக்ஸ் என்று ஒரு எக்ஸ் எக்ஸ் என்று பந்து இருக்கு, y என்று இருக்கு.
ரைட் இது எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய். இப்ப சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யறேன்னா முதலாவது ஒரு பந்து இதுக்குள்ள இந்த எடுத்துட்டு அதை வெளியிலேயே வச்சுட்டு திருப்பி எப்ப எத்தனை இருக்கும் இதுக்குள்ள 3 பந்து 3 இருக்கும். அந்த 3ல இருந்து தான் திருப்பி இன்னொன்று எடுக்க போறோம். 2 வைப்போம். அதாவது நான் எடுத்ததை நான் வெளியில வச்சுட்டேன், உள்ள வைக்கலேண்டா. ரைட். அப்ப முதலாந்திரம் வந்து எக்ஸ் இருக்கிறதுக்கு y இருக்கிறதுக்கு நிகழ்வு என்னவா இருக்கும்? அரைவாசியா இருக்குமே. 2 எக்ஸ் இருக்கு 2 y இருக்கு. ஓமா இல்லையா? ஓஸ். ஓ. இப்ப பாருங்க, திருப்பியும் எக்ஸ் ஒய் தான் எடுக்க போறேன், எக்ஸ் ஒய் எடுக்க போறேன். முதலாவதுல எக்ஸ் எடுத்துட்டேன்டா இப்ப இந்த பர்டிகுலர் எத்தனை எக்ஸ் இருக்கும்? முதலாவதுல ஒரு எக்ஸ் எடுத்துட்டேன்டா இப்ப பர்டிகுலர் எத்தனை எக்ஸ் இருக்கும்? எடுத்து நான் வெளியில வச்சுட்டேன், அதுக்கு நான் என்ன தெரியுது அது எக்ஸ் தெரிஞ்சிட்டது. இப்ப நான் இப்ப பர்டிகுலர் எத்தனை எக்ஸ் இருக்கும்? ஒரு எக்ஸ் தான் சார். ஒரு எக்ஸ் இருக்கும், மிச்சம் ரெண்டும் பையா இருக்கும். அவை இப்ப ரெண்டாவது தரம் பர்டிகுலர் மொத்தம் எத்தனை பந்து இருக்கும்? 3 பந்து இருக்கும். 3 பந்து இருக்கும். அதுல எக்ஸ் இருக்கிறதுக்கான நிகழ்வு என்னவா இருக்கும்? 3ல் 1. 1 3ல் 1. 3ல் 1 ரைட். இப்ப பாருங்க, இங்க 3 பந்து இருக்கு மொத்தம். அப்ப அதுக்குள்ள y இருக்கிறதுக்கான நிகழ்வு என்னவா இருக்கும்? எக்ஸ் தான் எடுத்துனா, அப்ப y இருக்கிறது 3ல் 2 3ல் 2 இருந்திருக்கு. ரைட். மொத்தம் கூட்டாக்கும் 1 வரணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆகவே 3 மேல் 2ஐயும் 3 மேல் 1ஐயும் கூட்டினா எனக்கு வந்து என்ன வரும்? 1 வரும். ரைட். இப்ப பாருங்க, முதலாவது எடுத்த பந்து வையா இருந்துச்சுண்டா, ரைட், முதலாவது எடுத்த பந்து வையா இருந்துச்சுண்டா ரெண்டாவது திருப்பி நான் எடுத்த பந்து வெளியில வச்சுட்டேன் வைப்போம். வச்சுட்டேன் தானே, வெளியில வச்சுட்டேன். மொத்த பந்துங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 3 பந்து இருக்கு. முதலாவது எடுத்த பந்து வையா இருந்துச்சுண்டா ஏற்கனவே பர்டிகுலர் 2 வை இருந்தது, அதுல ஒரு வை எடுத்து நான் வெளியில வச்சுட்டேன்டா இப்ப எத்தனை வை இருக்கு முள்ள? ஒரு வை 3ல் 1 இருக்கும். ஆகவே எக்ஸ் எத்தனை இருக்கும்? 3ல் 3ல் 2 இருக்கும். ரைட். இப்படி அதாவது வந்து எடுத்ததை நாங்க வெளியில வச்சுட்டு திருப்பி புதுசா ஒன்று எடுக்கிறோம்டா இந்த மாதிரி தான் உங்களுக்கு மரவரி படம் வரும். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எங்களுக்கு ட்ரீ டயக்ராம் வந்து வரும். ஆனா இப்ப எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? நாங்க எடுத்தது எல்லாத்தையுமே திருப்ப வைக்கிறோம் பட்டிக்கு. ஆகவே திருப்பவும் 2 எக்ஸ் தான் இருக்க போகுது, 2 y தான் இருக்க போகுது. ஆகவே மொத்தமா வந்து எங்களுக்கு திரும்ப அரை அப்படியே இருக்க போகுது. ஆகவே எங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, இதுல வந்து இது அரையா இருக்கும், இது y, இது எக்ஸ், இது y. ஆகவே இங்கேயும் அரை இருக்கும். ஏன்னா 2 பந்து தான் 2 இடத்துலயும் இருக்கு. ஆகவே இங்கேயும் அரை இருக்கும். ரைட். ஓகே. இரு சந்தர்ப்பங்களிலும் ஒரே எழுத்து குறிப்பிடப்பட்டுள்ள பந்துகளை வெளியெடுப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ரைட். இரு சந்தர்ப்பத்திலையும் ஒரே பந்து எடுக்கணும்னா என்னென்ன நிகழ்தகவு நடக்கும்? என்னென்ன நிகழ்தகவு நடக்கலாம்? எக்ஸ் எக்ஸா இருக்கலாம், அல்லது என்னவா இருக்கலாம்? இரு சந்தர்ப்பங்களிலும் ஒரே எழுத்து குறிப்பிடப்பட்ட y y-ஆக இருக்கும். y y ஆக இருக்கலாம். ரைட். அப்ப எங்களுக்கு தேவை வந்து என்னது? ப்ரோபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் சக ப்ரோபபிலிட்டி ஆஃப் y y. இப்ப எக்ஸ் எக்ஸ் எங்களுக்கு என்ன? இதுல இருந்து இந்த மரவரி படத்துல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்படி போய்க்கல ஒன்றோட ஒன்று பெருக்குவோம். ஆக இந்த அறையும் இந்த அறையும் என்ன செய்வோம்? பெருக்குவோம். பெருக்கினா எவ்வளவு? 1/4 பெருக்கோன். அதே மாதிரி இந்த அறையும் இந்த அறையும் பெருக்கினா இங்க 1/4. அதே மாதிரி தான் நிஞ்ச எல்லாம் 1/4 1/4. இப்ப எங்களுக்கு தேவையானது y yயும் எக்ஸ் எக்ஸும். அப்ப y yக்கும் எக்ஸ் எக்ஸுக்கும் என்ன? 1/4 சக 1/4. ஆக என்ன வேற போகுது? அரை என்று வேறு. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரு சந்தர்ப்பங்களிலும் ஒரே எழுத்து குறிப்பிடப்பட்டுள்ள பந்து வெளியே வெளியே எடுத்தலா அல்லது குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் பச்சை நிறமுள்ள பந்தை வெளியே எடுத்தலா கூடுதலான நிகழ்தகவை கொண்டுள்ளது என்பதை காரணங்களுடன் காட்டுட்டான். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இரு சந்தர்ப்பங்கள்லையும் எக்ஸ் என்ற ஒரே எழுத்து குறிக்கப்பட்ட இதை எடுக்கிறதா அல்லது குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் பச்சை நிறம் உள்ள பந்து என்றா ஒருக்கா பச்சை நிறம் பெறலாம், அல்லது 2 தடவை வந்திருக்கலாம். ரைட். குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் பச்சை நிற பந்து வர்றதுக்கான நிகழ்தகவா கூடுதலாக உள்ளது. சொல்லுங்க பாப்போம்.
குறைந்தபட்சம் ஒரு தடவை பச்சை நிறம் எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன சொல்லுங்க? குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் பச்சை நிற பந்து எடுக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன? பச்சை நிற பந்துல என்ன எழுத்து குறிச்சிருக்குன்னு சார் சொன்னாங்க? நாலு பச்சை நிற பந்துல என்ன ஒய் எழுத்து பை என்ற எழுத்து குறிச்சிருக்கிறோம். ரைட்? எங்களுக்கு தெரியும் இந்த இந்த நெய்யரி படத்தின்படி எங்களுக்கு பச்சை நிற பந்து குறைந்தபட்சம் ஒரு தடவையான பச்சை நிற பந்து எவ்வளவு வந்தது எங்களுக்கு? குறைந்தபட்சம் ஒரு தடவை 16-7. 16-7. ரைட்? குறைந்தபட்சம் ஒரு தடவை பச்சை நிற பந்து எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு தெரியும் 16-7. ரைட்? இங்க பார்ப்போம் அந்த 14-7 இங்க செல்லுபடி ஆகுதாண்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் என்ற இடத்துக்குள்ள வந்து நாங்க பச்சை நிற பந்து இருக்குமா? இதுக்குள்ள பச்சை நிற பந்து இருக்கா? இல்ல இல்ல. இல்ல. ஆனா இதுக்குள்ள பச்சை நிற சார் பந்து இருக்கா? எக்ஸெக்ட்னு இருக்கிறது வராது விலங்குல சார் எக்ஸ்ன்னு இருக்கிறது வராது மிச்சம் எல்லாம் வரும். மற்றதெல்லாம் வரும் மிச்சம் எல்லாம் வரும். ரைட்? எக்ஸ் எக்ஸ் இருக்கிறது வராது, மிச்சம் எல்லாம் வருமே. சார் அது வையில குறிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னனால வையின் இருக்கிறது எல்லாமே வரும் பையன் இருக்கு குறைந்தபட்சம் என்று சொல்லியிருக்கு. குறைந்தபட்சம் ஒரு தடவை வேணும்னு சொல்லியிருக்கு. ஆகவே பை இருக்கிற எல்லாமே வரும். அதாவது வந்து கட்டாயம்னு சொல்லல எங்கெங்க இருக்கணும். அப்ப இங்க முதலாவது எக்ஸ் எடுத்து ரெண்டாவதுல வை எடுத்தாலும் அதுக்குள்ள பச்சை நிறம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதுல இதுல பச்சை எடுத்தா இந்த ரெண்டுலயுமே எக்ஸும் பையும் எடுத்தாலுமே பச்சை நிறம் வர்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. ஆகவே எங்களுக்கு என்னென்னு வரப்போகுது? எக்ஸ் ஒய் சக பி எக்ஸ் ஒய் சக பி yx சக பி y y இவ்வளவு நிகழ்தகவு உங்களுக்கு வரப்போகுது. ஆகவே ஒன்றிங்கில் 4 சக ஒன்றிங்கில் 4 சக ஒன்றிங்கில் 4 அப்ப உங்களுக்கு எத்தனை வரும்? 4/3 4/3. இப்ப 4/3 பெருசா அரை பெருசா? நாலின் மேல் 3 பெருசா அரை பெருசா? முக்கால் பெருசா அரை பெருசா? அரை அரை பெருசா? 4/3 என்னது? 75%. அரைன்றது எவ்வளவு? 50%. அப்ப என்ன பெருசு? இல்லாட்டி மேலையும் இது என்ன செஞ்சிருக்கலாம். 2ஆல பெருக்கி பாருங்க. 4/2 தான் பெரு. இங்க 4/3 இருக்கு. ஆகவே எது பெரு? இது கூடவா இருக்கு. பச்சை நிற கேள்விக்கு விடையெல்லாம் எழுதணும். அதாவது என்ன எழுதணும்? பச்சை நிறமுள்ள பந்தை வெளியே எடுத்தல் தான் என்னவா இருக்கும்? கூடுதலான நிகழ்தகவா இருக்கும். 4-3. 4/3 பச்சை நிற பந்தை எடுப்பதுதான் கூடுதலான நிகழ்தகவா இருக்கும் எழுதினீங்கன்னா சரி. எழுதி கொள்ளுங்க. விலங்காடி கேளுங்க. ஓகே, உங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கா? இல்ல தானே? இல்ல சார் கிறிஸ்மஸ் லீவுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் எதுவும் போட்டிருக்காங்களா ஸ்கூல்ல? ஓ சார் எத்தனை மணிக்கு? 7:30க்கு 7:30 to
11:30 வரைக்கும். 11:30. வேற யாருக்கும்? செவன் தேர்ட்டி டு 11:30. வேற யாருக்கும் ஸ்கூல்ல கிளாஸ் இருக்கா ஈவினிங் டைம்ல? சார் எத்தனை மணிக்கு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் இருக்கா? ஆமாம் சார். ஓ, அது 1:30க்கு முடிஞ்சிருந்தானே. இல்லை சார், 2 மணி தான் முடியும். 2 மணிக்கா? ஓ. ஓகே. ஸோ ஈவினிங் கிளாஸ் இருக்கா யாருக்கும்? சார் இருக்கு சார். எத்தனை மணிக்கு? 5 மணி வச்சும் இருக்கு சார். 5 மணி வரைக்கும் இருக்கா? 5 மணிக்கு இருக்கா? 5 மணி வரைக்கும் இருக்கு சார். ஓகே. அப்படின்னா நாளைக்கு காலையில் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். என்னன்னா நாளைக்கு காலையில் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஏர்லி மார்னிங் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அப்படின்னா நாளைக்கும் இதே டைம் போடுவோம். அப்படின்னு 8 மணிக்கு எதுவும் கிளாஸ் இருக்கா? கொஞ்சம் ஏர்லியாக போடுவோம்னு பார்க்குறேன். என்னடா நீங்கள் இப்போ தூங்கி கொண்டிருப்பீங்க. 8 மணிக்கு 8க்கு நைட் 8க்கு யாருக்கும் கிளாஸ் இருக்கா? சஞ்சனாக்கு இருக்கா? சார் எனக்கு 8 o'clock தான், 8:15 தான் முடியும். சரி, நாங்கள் அப்படின்னா 8:45 8:15. ஓகே. அப்படின்னா நான் ஷார்ப்பாக 9க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போ நாங்கள் 9க்கு பார்ப்போம். நாளைக்கு நைட் 9க்கு இருக்கும். கிறிஸ்மஸுக்கு கிளாஸ் போட்டுருக்காங்களா? அடுத்த நாள் நான் கொஞ்சம், அதாவது வந்து டேயில் வந்து நான் கொஞ்சம் லாங்காக எடுக்கலாம்னு யோசிக்கிறோம். ஏன்னா காலையிலையோ நைட்லையோ லாங்காக எடுக்க டைம் வராது. அதுவும் அதை விட உங்களுக்கும் அது சூட்டபுளாக இருக்காது. ஸோ அதனால தான் நான் டேயில் பார்க்குறேன்னா உங்களுக்கு டைம் கிடைக்குது இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ். ஓகே. இப்போ நாளைக்கு வந்து 9க்கு போடுவோம் நைட்டுக்கு. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட்